பாஜக மாநில தலைவர் எல் முருகன் ஈரோட்டில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வேல் யாத்திரை துவங்கிய போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இன்று காலை சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் ஈரோடு சம்பத் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த எல் முருகன், இந்த யாத்திரை தொடர்ந்து நடைபெறும் என்றும் டிசம்பர் 7ஆம் தேதியன்று திருச்செந்தூரில் முடிவடையும் என்றார். தங்களது நோக்கம் மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடையே எடுத்துச் செல்வதற்கும் இந்த யாத்திரை தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்றார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகை எங்களது கட்சி தொண்டர்களுக்கும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் தருவதாக அமையும் என்றும், எங்களது கட்சி நல்ல வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும், அவர்களின் வருகை மேலும் வளர்ச்சியடையும் என்று தெரிவித்தார். அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய பின்பு வேல் யாத்திரை துவக்கினார். அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி முருகன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். மந்திரத்தின் பலனாக கொடியவர்களின் முடிவாக அருளை வழங்கும் இறைவனாக நாம் தொழுகிறோம். முருகன் கந்த சஷ்டி கவசத்தை அது நம்மளுடைய ஈரோடுல நம்மளுடைய சென்னிமலையில முதல்ல பாடப்பட்ட அந்த கந்த சஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தினாங்க, இழிவுபடுத்தினாங்க.